எத்தனை பேருடைய வாழ்க்கையில வந்து டிவோர்ஸ் நடந்திருக்கு சார். நடந்திருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் கம்மி, இன்னைக்கு ஜாஸ்தி. கல்யாண பொருத்தம் திருமண பொருத்தம்னு சொல்லி பார்க்குறோம். எத்தனை பேர் வந்து கரெக்டாக அதை பார்த்து சொல்றாங்க? கல்யாணம் எப்போ நடக்க போகுது, யார் உன் வாழ்க்கை துணை, ஆணோ பெண்ணோ இருக்குன்னு சின்ன ஒரு பெண்ணுக்கு பார்க்குறோம்னா வரக்கூடிய கணவன் யாரு, எந்த திசையிலேருந்து வருவார், என்ன படிச்சிருக்கிறார், அவருடைய அங்க அடையாளங்கள் என்ன, எங்க இடத்துல மச்சம் இருக்கு, எந்த இடத்துல தழும்பு இருக்கு, அந்த பொண்ணுக்கு எங்க மச்சம் இருக்கு கூட சொல்வீங்க. உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு விதி பலன் இருந்ததுனால் அவரும் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, அவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங் கரெக்டாக போகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் சொல்லியிருக்கேன். இல்ல மச்சம்ல சொல்லிடுவீங்க, எல்லாம் வரும் அதுலயும். அப்படியா? செகண்ட் ஆஃப் மச்சம் பத்தி கேக்குறீங்க சொல்வீங்க, அதுலயும் வரும். ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பலன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு பெண்ணை வந்து முழுமையா பார்க்கறதுக்கான ஒரு அருகதை வந்து தாய்க்கு கூட கிடையாது, அது கணவனுக்கு தான். அப்ப அந்த நிலைக்கு வரவங்க எல்லாரும் கணவன் தானே. குழந்தைங்களுக்கு படிப்பே வர மாட்டேங்குது, நீங்க இந்த சம்பந்தப்பட்டமா ஏதாவது பரிகாரம் இருந்தா பாருங்கன்னா பாப்பீங்க. அப்படியே வராத குழந்தை ஏங்க வெறும் 35 மார்க்கு 40 மார்க்கு 28 மார்க் எடுத்த குழந்தைங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80% 85% மார்க் எடுத்து. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரெஹானா. ஆன்மீக நேயர்கள் நிறைய பேர் இந்த நேர்காணல பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம விருந்தராக வந்திருக்கவரை சென்னை அரும்பாக்கம்ல பரம்பரையாக அவங்க நாடி ஜோதிடர் பண்ணிட்டு இருக்காங்க 27 வருஷமா. ஸோ அவங்கள பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு நேர்காணலில் பேச போகிறோம். அவங்க யாருன்னா அகஸ்திய அருள் எம்பி கந்தவேல் நாடி ஜோதிடர். வாங்க நேர்காணலில் போகலாம். வணக்கம். வணக்கங்கம்மா. கல்யாணன்றது ஒரு விஷயம், ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லி நம்ம அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காலத்தில் நான் கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலத்துல அப்படி இல்ல. நீங்க கேக்குறதெல்லாம் அந்த காலத்து கேள்வி தானே கேக்குறீங்க. அந்த காலத்துல வந்து சொல்றதை நாங்க கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த ஜெனரேஷனை நாங்க பார்க்கல. கல்யாணம் செட் ஆகலைன்னா அடுத்த நிமிஷம் டிவோர்ஸ்க்கு அப்புறம் வேற கல்யாணம், அதுவும் செட் ஆகல டிவோர்ஸ்க்கு அப்புறம் வேற கல்யாணம் இல்லையா? அதே கல்யாணம். உங்க கேள்வியில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு குறிப்பா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்லாம் எடுத்துக்கங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில வந்து டிவோர்ஸ் நடந்திருக்கு சார்? நடந்திருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் கம்மி, இன்னைக்கு ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு மனிதர்கள்ட்ட வந்து புரிதல் இருந்தது, குடும்பங்கிற ஒரு அந்த பற்று இருந்தது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து அடிப்பான், குடும்பம் விடிய சண்டை நடக்கும். காலையில பாத்தீங்கன்னா மாமாம்பாங்க, அத்தாம்பாங்க, டார்லிங்பாங்க, ஒண்ணுமே இருப்பாங்க. அதனாலதான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, கணவன் மனைவி வாழ்க்கையில தலையிடக்கூடாது, எப்ப வேணாலும் அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, அம்மா கிட்ட விட்டு கொடுத்துட்டார். அம்மா இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில பிரச்சனை நடக்குதுங்க, உங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ சைலண்டா இருந்துட்ட, நீ ஏன் திருப்பி பேசுற, எனக்கு நீ வேண்டாம், ஈகோ, எனக்கு நீ வேண்டாம். அதுக்கப்புறம் 1000 சாரி சொன்னாலும் இல்ல உனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு டைவர்ஸ்ல வந்து நிக்குது. ஆமா, டைவர்ஸ் எதனாலலாம் டைவர்ஸ் வருதுங்கிறது காரணமே சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்குலாம் டைவர்ஸ் ஆகுது. காரணம் கர்மாங்கிறது ஒரு பாயிண்ட், அந்த கர்மா தான் அந்த ஜாதகத்தை இயக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட். சரிங்களா? இப்படி ஒரு கிரகங்கள் சேர்க்கை இருக்குல்ல, இவங்க இன்னாரு கூட தான் சேரணும், இவங்க 2 பேருடைய சேர்க்கை வந்து இவங்க வாழ்க்கை வந்து நல்லபடியாக கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விதி பலன் இருக்கு. அதை பார்க்காத இன்னைக்கு பல பேர் கல்யாணம் பண்றாங்க. மேட்சிங் பார்க்குறோம், கல்யாண பொருத்தம் திருமண பொருத்தம்னு சொல்லி பார்க்குறோம். எத்தனை பேர் வந்து கரெக்டாக அதை பார்த்து சொல்றாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நாடி ஜோசியம்ன்றது ஒரு தடவை பார்த்துக்கணுன்றது முக்கியம் அப்படின்னு சொல்ல வரீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாடு ஜோதிடம் பார்த்து உன்னுடைய 7வது காண்டத்துல திருமண காண்டத்துல உனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதன்படி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா அந்த வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போகும். ஓகே, முதல்ல கல்யாணமே ஏன் நடக்கல, அதுக்கு ஆன்சர் உண்டு. கல்யாணம் எப்ப நடக்க போகுது, ஆன்சர் உண்டு. யாரு உன் வாழ்க்கை துணை, ஆணோ பெண்ணோ இருக்குன்னு வச்சிங்களா, ஒரு பெண்ணுக்கு பார்க்குறோம்னா வரக்கூடிய கணவன் யாரு, எந்த திசையிலேருந்து வருவார், என்ன படிச்சிருக்கிறார், அவருடைய அங்க அடையாளங்கள் என்ன, எங்க இடத்துல மச்சம் இருக்கு, எந்த இடத்துல தழும்பு இருக்கு, அந்த பொண்ணுக்கு எங்க மச்சம் இருக்கு கூட சொல்வீங்களா? கண்டிப்பா வருங்க. அப்படிதான் நடந்து பல பேர் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. நீங்க வந்து வெத்தலத்துல மை தடவி இங்க இருந்து வந்து இங்க இந்த ஏரியாவுக்கு ஓடி போயிட்டாங்க, திருடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது பல பேர் அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அப்படியே அந்த வீட்டு நம்பரையும் டோர் நம்பரையும் சொல்லிட்டா நாங்க போய் ஈஸியா முடிச்சுக்கோமே, ஃபோன் நம்பர் கூட சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய மனைவியினுடைய திசை,
கணவனுடைய திசை எந்த நகரத்தை சார்ந்திருக்கும், எவ்வளோ தூரங்கள் இருக்கும், அவங்களுடைய பேர் அமைப்பு எப்படி இருக்கும், அவங்க அங்க அடையாளங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிடுவோம். ஆனால் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு நாடி ஜோதிடம் மேலே அவ்வளோ இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அவங்க எல்லாமே பார்த்தாங்க, லவ் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு குழந்தை ஆனது கையோட அவங்களுக்குள்ள ரொம்ப பிரிவினை இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர் இருக்குது வெளியே. ஸோ அவங்க மிஸ் ஆனால் கூட நெக்ஸ்ட்ரா அஃபேர் வந்துடும். ஸோ ஆனால் ஐடி கார்டில் மட்டும் அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, எப்போவுமே இருப்பாங்க ஸ்டாண்டர்டாக அந்த குடும்பம்ன்றத. அது அப்பாற்பட்டு வெளியே வந்து உறவுகள் வச்சுப்பாங்க. அதில் பிரேக்கப் ஆகும், சேரும், வேற வேற ஆள் மாறும், செகண்ட் லைன் மாறும், ஆனால் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வச்சுப்பாரு. இது வந்து என்ன, இது இது அவருடைய கிரகங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள். மேடம் இப்போ வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறாங்க மேடம். ஆனால் விரும்புகிறவங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா? எத்தனை பேருக்கு வந்து காதல் வந்து கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு. ஆனால் அவனுடைய உள்மனசு, ரெண்டு பேருடைய உள்ளுணர்வு என்ன, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு காதல் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு உணர்வு பூர்வமாக அவங்க வந்து கணவன் மனைவி ஆயிடுறாங்க. ஆனால் காலங்க சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அவங்கள வந்து பிரிச்சிடுது. ஆமாம். ஆனால் எத்தனை காலங்கள் கடந்தாலும் அந்த முதல் காதல் அவங்க மனசில் நின்றுக்கிட்டு தான் இருக்குது. கரெக்ட். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்களுக்கு அந்த இழப்பு வருது, ரெண்டு பேருமே இறந்துடுறாங்கன்னு வச்சுருங்களேன். திருப்பி அந்த உடல் அழிஞ்சிடுது, ஆனால் அந்த சோல் வந்து அழியல. அந்த சோல் என்ன பண்ணுது, திருப்பி ரீபர்த் எடுக்குது, மறுபடியும் ஜென்மம் எடுக்குது. அப்போ இந்த 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 கம்ப்ளீட் ஆகாத ஒரு உணர்வு, அந்த ஆசை அடுத்த ஜென்மத்தில் அவங்களை வந்து கனெக்ஷன் உருவாக்கும். இது படத்தில் தான் சார் நான் பார்த்துருக்கேன். உண்மையாலும் படம் யாருங்க எழுதுறா? படம் யார் எழுதுறா? அவங்களுக்கு அந்த நாலேஜ் எங்கேருந்து வருது? கரெக்டு தான். சில உண்மை சம்பவம் உண்மை தாங்க படம். பல விஷயத்தை வந்து அதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி கொடுக்கறது தான் படம். பட் ஆனால் அந்த உணர்வு உண்டு தானே. என்ன சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் நம்ம ஒன்று சேரல, அடுத்த ஜென்மம் ஒன்று சேருவோம். ஆமாம், சரிங்களா? அது ஒன்று இருக்குது. அப்போ அந்த சோல் கனெக்ஷனுங்கிறது 7 ஜென்மங்கிறது தொடரும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, கணவன் மனைவியாக ஒருத்தவங்க வாழும்பொழுது அந்த விட்ட அந்த பந்தம் அடுத்த ஜென்மம் வந்து அவங்கள வந்து கனெக்ஷன் பண்ணும். இப்போ 100 பேரை இன்றைக்கி சந்திக்கிறீங்க மேடம், 1000 பேரை இன்றைக்கி நம்ம சந்திச்சிருக்கீங்க. எத்தனை பேர் மேலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆகுது? கண்டிப்பாக அதில் ஒரு 4-5 பேர் உங்கள் மனசில் நிற்பாங்க. அதுக்கப்புறமா அதுவும் பிரேக் ஆகிடும். இல்லை, பிரேக் ஆகுதுங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு ஏன் வருது? 100 பேரை பார்க்குறவங்களுக்கு 100 பேர் மேலே வராத உணர்வு ஏன் ஒரு பர்டிகுலர் 1-2 பேர் மேலே வருது உங்களுக்கு? அப்போ அது கனெக்ஷன் ஆகுதுல, அந்த சோல் கனெக்ஷன் உருவாகுதுல அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜென்மத்தில் இவர் வந்து உங்களுக்கு மனைவியாக வரணும், கணவனாக வரணும் அப்படிங்கிறது எழுதியிருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும், அதுக்கு இது வந்து காரணமாக இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையே வராத தவிர்க்கிறதுக்கும் வழிமுறையும் கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் சொல்லியிருப்பாங்க, நாடி எடுத்து படிக்கும் பொழுது 40 வயசு 35 வயசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும்னா அதுக்கான உள்ள தீர்வுகளை நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேட்குறதோட சரி, அந்த கெட்ட கருமா நல்லதை யோசிக்க விடாததுனால திருப்பி தவறான ஒரு வழியை தான் தூண்டுகோலுக்கு இழுத்துட்டு போகும். அதை உணர்த்துறது தான் நாடி சாஸ்திரம். ஓகே, நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் சில விஷயங்கள ட்ரஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இல்லை, உண்மை அதுதாங்க. இதில் வந்து இயற்கையும் அதுதானே, உன்னோட ஒன்று சம்மந்தம் இருக்கு. ஒரு பொண்ணை போய் ஒரு ஆணு போய் தொட்டுற முடியுமா? முடியாது. சொல்லுங்க, என்னதான் ஆணழகனா இருக்கட்டுமே, முடியாது. தொட்டுட முடியுமா? அந்த பாண்டிங் வரணும்ல, எஸ், அந்த உணர்வு வரணும்ல, அந்த உணர்வு தான் கர்மா அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல சார், நான் சொல்ற பர்டிகுலர் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட அமையாம வெளியே வந்து ஒரு அஃபேர் வச்சுக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு வேணும். ஒன்று இந்த குடும்பத்தோட இருக்கணும், இல்லை அஃபேர் இருக்கிற குடும்பத்தை வந்து குடும்பமாக மாறிடணும், இது விட்டுடணும், இது வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது சார். இப்போ உங்ககிட்ட வந்து நாடி ஜோசியம் பார்க்குறாரு அவர், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, பட் எனக்கு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, என் ஒய்ஃப் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நான் அஃபேராக இருக்கிற அந்த பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு, அவளோட தான் வாழணும், இது என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்கும், நான் என்ன பண்ணணும், இதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னா, நீங்கள் உங்கள் நோக்கத்தில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள்
ஐயோ அந்த முதல் மனைவி பாவம், அந்த குழந்தைங்க பாவம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து நாடி ஜோசியம் சொல்வீங்களா? இல்ல அஃபேர் இருக்கா இல்லையா அந்த பொண்ணு சந்தோஷத்துக்காக இல்ல அப்படிங்க சொல்லவே முடியாது. நாடி ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க விருப்பத்துக்காக ஜோசியம் சொல்ற இடம் இது கிடையாது. நான் உன்னை எதிர்பார்த்து வரேன், எனக்கு அதை நீ செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்டு அப்படி பண்ற இடம் இது கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். உங்களுடைய கர்ம வினை உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறது நம்ம ஒரு பொதுகாண்டத்தை எடுத்து படிக்கும் போதே தெரிஞ்சிடும். அந்த பொதுகாண்ட வாழ்க்கைங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த 40 வயசுலேருந்து 80 வயசு காலம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்குன்னா அதுக்கு இடைப்பட்ட காலகட்டம் நீங்கள் என்னெல்லாம் வாழ்க்கையில் சந்திக்க போறீங்கிறத மகரிஷி சொல்லியிருப்பாங்க. ஓகே. அப்போ வந்து இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 வயசில் உங்களுக்கு ஒரு ஆணுடைய பழக்கம் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு விதி பலன் இருந்ததுனால், இப்போ ஆல்ரெடி வாழ்க்கை நம்ம பிரிஞ்சிட்டோம், ஆனால் என்னால் தனிமையாக வாழ முடியல, எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை வேணும், அது வந்து 2 விஷயமாவும் இருக்கு, மனசுக்கும் சரி பின்னாடி சப்போர்ட்டுக்கும் சரின்னு ஒன்று இருக்கு. அது நியாயமான கேள்வி அது. அப்போ அப்படி வரும்பொழுது எனக்கு அந்த 2வது கல்யாணத்துக்கான விதி பலன் மகரிஷி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் அதில் பார்ப்போம். அதில் இருக்குன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். அதையும் நம்ம வந்து சரியா இருக்கான்னு நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஓகே. அதில் அடையாளங்கள் சொல்லப்படும். 2வதா வரக்கூடியவங்க யாரு, எந்த திசையிலேருந்து வருவாங்க, அவங்களும் என்ன படிச்சிருப்பாங்க, அவரும் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, அவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங் கரெக்டாக போகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் சொல்லியிருக்கும். இல்ல மச்சம்ல சொல்லிடுவீங்க. எல்லாம் வரும் அதுலயும். அப்படியா? செகண்ட் அஃபர் மச்சம்ல எப்படி சொல்றீங்க? அதுலயும் வரும். ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. மொத்தம் 12 பாகங்கள் இருக்கு. ஓகே. அந்த 12 பாகங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. அப்ப அந்த பாகங்கள்ல பார்க்கும்போது அந்த 2வது கல்யாணத்துக்கான ஒரு விதி இருக்கா, இருந்தா அது யாரு, அந்த வாழ்க்கை நல்லா போகுமா போகாதா, அதை எடுத்து கொடுத்துருவோம். அப்படி வர்றதுக்கு வந்து மகரிஷி வழி கொடுப்பாங்க. நீ மனைவி ஆல்ரெடி இருந்து நீ இன்னொரு அஃபேர்ல இருக்கிற நீ வந்து அது வந்து கேள்வியே ராங்கு தானே? இல்ல ராங் இல்ல சார். இப்போ கேள்வி உங்களுக்கு ராங் இல்ல, வரவங்க ராங் தானே. அப்ப கட்டினவங்களுக்கு வந்து துரோகம் தானே அது. இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். மனப்பொருத்தம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் வச்சுட்டோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருக்காம, கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த வைஃபா இருக்கட்டும் ஹஸ்பண்டை வந்து டேக் கேர் பண்றதுக்கு இடத்துல அவங்க இருக்கணும். கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் உண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீ கல்யாணம் ஆகி ஒரு வாழ்க்கை தான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து பெண்கள் சவகாசங்கள் வருங்கிறதையும் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அந்த சவகாசம் உங்களுக்கு சரியா தப்பா அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைங்கிறத மகரிஷி சொல்லியிருப்பாங்க. மேபி அந்த தவறான வழியில போனா கூட அது உண்மையான உறவா இருந்துச்சுன்னா அதுவும் தவறான உறவு தானே மேடம். அது எப்படி உண்மையான உறவு ஆகும்? அது உறவு பொறுத்த வரைக்கும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரலாம். பட் நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, கரெக்டான உறவா கொண்டு போன அந்த மனைவியா இருக்கட்டும் புருஷனா இருக்கட்டும் அவங்க பண்ண வேண்டிய ஒரு கடமைன்னு இருக்குல்ல மேடம். இப்ப உங்களுக்கு இப்ப குழந்தை இருக்காங்க, கணவன் இருக்காங்க, எல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஜென்மத்துல இவங்க தான் கணவன் மனைவிங்கிற ஒரு உறவுக்கு நீங்க வந்துட்டீங்க. பேருக்கு இருக்கிறத விட நம்ம சந்தோஷத்துக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அதுதான் மேடம் கர்மா. உன் கர்ம பலன் தான் இது மாதிரியான ஒரு மனைவியை அமைஞ்சது, இது மாதிரியான ஒரு கணவன் அமையறதுக்கு காரணமே கர்மா தான். அங்க குப்பை கொட்டியே ஆகணும். அதாவது அதுதான் சொல்றேன் பாருங்க, இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனை நம்ம அனுபவிக்கிறோம்னா இதுக்கு கர்மா தான் காரணம். ஸோ இந்த ஜென்ம நீ என்ன கர்மா செஞ்சு அது அந்த நாடி எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும் மேடம். என்ன பாவம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு கணவன் உனக்கு வாழ்க்கையில வந்திருக்கணும், அந்த கர்மா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதை வந்து சரி பண்ணி வாழ்வதற்கான வழிமுறையை அமைச்சு கொடுப்போம். ஓகே. நீங்க வந்து அவங்கள கூட வச்சுக்கிட்டு எனக்கு சுகம் இல்லத, எனக்கு அவர்கிட்ட ஒரு ஃபுல்ஃபில் இல்லை, நான் வந்து வேற ஒரு உணர்வுங்கிறது வந்து அது ராங்கான விஷயம் தான். அது பிசிக்கல் ஃபுல்ஃபில் பத்தி இல்லாம வேற சம்பந்தப்பட்டது. சந்தோஷங்கிறது வேற மேடம். சாப்பாடு டைம்க்கு செஞ்சு கொடுக்கிறது, அது நட்பு வேற. உடம்பு முடியல அது வந்து தவறு கிடையாது. அது தவறு கிடையாது. சோ அந்த விஷயம் அவங்க கேர் பண்ணிக்காம விடலாம். அந்த கேரிங் வெளியே வந்து கிடைச்சிருக்கலாம் இல்லையா? சோ அந்த உறவு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்து அந்த கேரிங் அங்க வந்து நட்பு தானே மேடம் அங்க வருது. அங்க வந்து அது வந்து ஒரு புனிதமான ஒரு நட்பு தானே வருது. அந்த இடத்துல காமத்துக்கு வேலை இல்லாத போகுது இல்ல. ஓகே. துணையா வரணும்னு சொல்லி இப்படிதான் நான் ஒரு மனைவிய துணையா நான் எதிர்பார்த்தேன், நீ கிடைச்சிருக்க அப்படின்ற ஒரு வருத்தத்தோட என்னைக்கு மனசு வந்து என்னைக்கு வந்து நான் வந்து ஒருத்தவங்களை வந்து அதுதான் ஆசை, அதுதான் உணர்ச்சி. எப்போ வந்து மனிதனுக்கு வந்து ஒரு உணர்ச்சியை வந்து மாறுபடுத்துதோ அதுவே தாரத்துக்கு சமம் தானே. நீ என் வாழ்க்கையில துணையா கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அப்படி நினைக்கிறதே அது தாரம் தானே. ஆமா.
அது எப்படி சரியான ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம்? அந்த மனைவி ஸோ வந்து திருமணங்கிறது வந்து தாலி கட்டினாதாங்கிறது கிடையாது. ஆ, கல்யாணங்கிறது தாலி கட்டினாதான் மனைவி கிடையாது. மனப்பொருத்தம் தான். மன ரீதியாக ஒருத்தவங்களை வந்து உள்ளே போய் டச் பண்ணிட்டாலே அது வந்து தாரத்துக்கு சமம். ஓகே. இப்போ ஒரு ஜாதகத்தில் நான் ஒரு கல்யாணம் தான் பண்ணியிருக்கிறேன், ம் ஆனால் அவங்க வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ம் அது தாரம் தான். எப்படி தாரம் இல்லாத போகும்? ரெண்டாவது இருந்தா கூட தாரம் தான். தாரம் தான் அது. அதுதான் ஒரு நான் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு பெண்ணை வந்து முழுமையாக பார்க்கறதுக்கான ஒரு அருகதை வந்து தாய்க்கு கூட கிடையாது. எஸ் அது கணவனுக்கு தானே உண்டு. எஸ். அப்போ அந்த நிலைக்கு வரவங்க எல்லாரும் கணவன் தானே. ம் கரெக்ட் எப்படி அது வந்து நம்ம கணவன் இல்லைன்னு இட முடியும்? கரெக்ட். அதனால அது தப்பா ரைட்டான்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல சில பேர் வருவாங்க. அதாவது பாவத்தை மேற்கொண்டு பாவம் செய்யாம இந்த பாவத்தை வந்து திருத்தி நல்லபடியாக இந்த ஒரு பிறவியை முடிச்சுக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து நாடி ஜோதிடம் கொடுக்குது. கொடுத்துருவாங்க. கண்டிப்பா. பட் ஆனா அவங்க மனசு பூராவே வந்து ரெண்டாம் தரத்து மேல இருந்து நீ ரெண்டாம் தரத்து மேல போகாத, நீ முத தரத்தோட தான் போகணும் அப்படின்றது உங்க ரெண்டாவது வாழ்க்கை உனக்கான ஒரு அமைப்பு இருந்து அந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா அது கண்டிப்பா சொல்லிடுவீங்க. கண்டிப்பா சொல்லிடுவோம். ஓகே டன். அதுதான் நான் கேட்க வரேன். கண்டிப்பா சொல்லிடுவோம். ஆசை எல்லாமே வந்து நல்லது கெட்டது எல்லாமே ரெண்டாம் தரத்துக்கிட்ட இருக்கும் பட்சத்துல நீங்க இது தப்பு, இது வந்து அங்கீகாரம் படாது, இது வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? இல்ல என்ன இருக்கோ இல்ல அவங்க சொல்லிடுவீங்களா? என்ன ஓலையில எழுதிருக்கோ அதுதாங்க. அதுதான் சொல்லுவீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ வருத்தப்படுத்த வைக்கிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ரெண்டாவது வாழ்க்கை இருக்கு, ரெண்டாவது வாழ்க்கை உங்களுக்கு இல்லை, அதுவும் இப்படிதான் பிரச்சனையா வரும், பிரச்சனை தான் வரும். எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகே. ஏன்னா கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் நடக்கலங்க 90% வந்து வாழ்க்கையை வந்து சரி பண்ணி தாங்க விட்டுருக்கோம். ஏன் 90% 99% வந்து இந்த வாழ்க்கை குழந்தை ஆயிடுச்சு, மனைவி ஆயிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க வந்து மனஸ்தாபங்கள் வருது, அதுக்கு எந்த கிரகங்கள் காரணமா இருக்கு, அவங்களுக்கு அதுக்கு என்ன கருமா காரணமா இருக்கு, அதை சரி பண்றதுக்கான வழியை தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். கரெக்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து கல்யாணமே ஆகல, நீங்க ஜோசியம் பார்த்து சொல்லுங்க, ஏதாவது பரிகாரம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்குள்ள பாண்டிங் இல்ல, எனக்கு வேற அஃபேர் இருக்கு, இப்படிதான் இந்த ஜென்ரேஷன்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பேசணும்னா அதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஓப்பனா பேசிடுவேன். அது வந்து அப்புறம் நிறைய பேரை என்னட்ட வந்து பகையாக்கிடுவாங்க, அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால இன்னைக்கு வந்து சோ ப்ராப்ளம் வந்து மக்களுக்கு நிறைய இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து காதல், அந்த காதல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காமத்துல போய் முடிஞ்சுது. இப்ப முன்னாடியே என்ன ஆயிடுது, காமம், அதுக்கப்புறம் தான் காதல். ஆமா. சரி, இந்த ஜென்மத்துல நீ வாழ்ந்த, நான் வாழ்ந்தேன், ஓகேவா, என் வாழ்க்கையில எனக்கு என் வீட்டுல என்ன பாக்குறாங்க நான் வாழ்க்கை அமைச்சுக்கிறேன், உன் வீட்டை நீ என்ன பண்ற, அப்படிதான் நீங்க வாழ்ந்துட்டு. அப்படிதான் போகுது. சோ இதெல்லாம் நீங்க ஏன் என்ன பேச வச்சு அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து இல்ல சார், நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம உடல் ரீதியா நமக்கு பிரைவேட் பார்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி தான் ஜோதிடம் கூட. நம்ம வாழ்க்கையில இவ்வளோ பிரைவசியில இருக்கு, பர்சனல்ல இருக்கு, சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, யாருக்கிட்ட போய் நம்ம நின்று பேசலாம், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணோம், இதுக்கான என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு. ஆனா வெளியே கூட சொல்ல முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்ல முடியாது நம்ம பர்சனல் மேட்டர். கல்யாணத்துக்கு அப்புறமா நான் சந்தோஷமா என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுடைய ரகசியங்கள், அதாவது அவங்களுக்கும் எனக்கும் உள்ள விஷயம் தான் அது. இப்போ நீங்கள் ஃப்ரெண்டாக வந்து கூட வந்தாலும், சகோதரியாக வந்து கூட வந்து உட்காந்தாலும் உங்களை வந்து வெளில உட்கார வச்சுட்டு தான் நான் பேசுவேன். எஸ். ஏன்னா அவங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமாம். அவங்க அனுமதிச்சால் மட்டுமே ஒரு பாயிண்ட்டு. அப்படி வரும்பொழுது ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னா அவங்களுடைய A to Z கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணிவிடுவோம் மேடம். நீங்களே ஓப்பன் பண்ணலான்னு கூட நான் இந்த மாதிரி ஓலையில் இருக்குது, மகரிஷி இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க உண்மைன்னா ஒத்து தான் ஆகணும், ஒத்துப்பாங்க. அப்படி ஒத்துக்கிட்ட பட்சத்தில் சத்தியமாக அதுக்கான தீர்வை கொடுத்துருக்கோங்க. ஒன்று அவங்க சரியில்லையா, இல்லை சம்மந்தப்பட்டவங்க சரியில்லையா, நீங்கள் சரியில்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இவ்வளோ மைனஸ் இருக்குது, இதெல்லாம் காரணமாக இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நம்ம ஃப்ராங்காக பேசுவோம் மேடம். ஓகே. ஒரு விஷயம், நம்ம இப்போது உங்களை நோக்கி வராங்க, அவங்க பண்ணுற விஷயங்கள் நியாயங்கள் இருக்கும். ஸோ இதுவே சொல்கிறேன், கல்யாண வாழ்க்கையில் எனக்கு திருப்தி இல்லை, இன்னொன்று நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதில் திருப்தியாக இருக்கேன், அது வந்து சமுதாயத்துக்கு தப்பாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் என்னன்னா நீங்கள் அதிலே தான் நிற்கிறீங்க. அதாவது உங்களுடைய அதாவது இந்த ஜென்மத்தில் நீ வந்து கட்டிக்கிட்ட கணவனால உனக்கு சந்தோஷம் இல்லை, கட்டிக்கிட்ட மனைவினால சந்தோஷம் இல்லைங்கிறது, அப்படி ஒரு செயற்கையா உறவை அமைச்சு கொடுக்கறதே உங்களுடைய கர்மாதாங்கிறேன் நான். ஓகே. நீ என்ன போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிருக்கிறியோ, இந்த ஒன்றும் இல்லைங்க,
இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தவங்க நாடியை எடுத்து படிக்கிறோம். அந்த நாடியில் வந்திருக்கு, இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் நீ வந்து விருப்பப்பட்டு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு ஒரு சில கர்வங்கள், ஒரு சில தகாத சேர்க்கையினால் உன் கணவனை நீ மதிக்கலை. அப்போ அந்த கணவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய சுகத்தை நீ கொடுக்கல. அது வந்து அந்த ஜென்மத்தில் பெரும் பாவமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு வந்து கணவன் வராங்கன்னா அப்போ அந்த பெயின் அவங்களுக்கு கொடுக்க தானே செய்யும். என் கணவன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, என்னை அவர் மதிக்கலை, அவரால் எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அந்த நேரத்துக்கான உள்ள சந்தோஷத்தை தான் பார்க்குறீங்களே தவிர அதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. வியாதி வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, ஜுரம் வந்துட்டுனா மாத்திரை போட்டால் சரியாயிடும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன் அந்த ஜுரம் வருது? மல்ல நெஞ்சிருப்ப, கூல்ட்ரிங்க் குடிச்சிருப்ப, கண்ட தண்ணியை குடிச்சிருப்ப, ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை பார்க்கணும். அதை ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? அந்த தப்பை வந்து திருத்திக்கணும். தவறுகளை திருத்தி நல்வழிப்படுத்துறது தான் நாடி ஜோதிடம். நீ நல்லபடியாக வாழு, விருப்பப்படி வாழு, நல்லபடியாக வாழு, அந்த வாழ்க்கை ஃபுல்ஃபில்லாக வாழ்ந்து உன் கர்மத்தெல்லாம் நீக்கி மேற்கொண்டு நிறைய புண்ணியங்களெல்லாம் சேர்த்து உன் சந்ததிக்கும் நீ புண்ணியத்தை வளர்த்து வச்சுட்டு போ அப்படிங்கிறது சொல்கிறதா நாடி ஜோதிடம். அதை விட்டு எனக்கு இதுதான் முக்கியம், இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட், இது எனக்கு கிடைக்கல, நான் வேற ஆல்டர்னேட்டிவ் நான் வேற பண்ணுறேன், அது வந்து சாஸ்திரம் அதுக்கு துணை நிற்காது. ஓகே, அதை திருத்திக் கொள்ள சொல்லுதான் சொல்லுவாங்க தவிர என்னதான் உனக்கு சரி பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு நல்லபடியா வாடுறதுக்கான வழியை தான் கொடுப்பாங்க. ஓகே, சூப்பர். இப்போ குழந்தைங்க வந்து படிப்பே வரமாட்டேங்க சார். இவ்வளோ பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்து பெரிய பெரிய கட்டணம்லாம் என்னென்னவோ பண்ணி வந்து சீட்டு வாங்கி படிக்க வைக்கிறாங்க, படிப்பே வர்றதில்ல. அப்படிப்பட்டவங்க பேரண்ட் வந்து உங்களை என் குழந்தைங்களுக்கு படிப்பே வரமாட்டேங்குது, நீங்க இந்த சம்மந்தப்பட்டமா ஏதாவது பரிகாரம் இருந்தா பாருங்கன்னா பாப்பீங்களா? கட்டாயம் உண்டு. படிப்பே வராத குழந்தை ஏங்க வெறும் 35 மார்க்கு 40 மார்க்கு 28 மார்க் எடுத்த குழந்தைங்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80%, 85% மார்க் எடுத்துட்டு இருக்காங்க. மெரிட்ல பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க என்கிட்ட. ஸோ திரும்பவும் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு பாகங்கள் இருக்கு, 12 பாகங்கள்னு சொல்றோம். அதில் 2வது பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி பேசுகிற இடம். 2வது பாவம் குடும்ப வாழ்க்கை பற்றி பேசுறது, நம்ம பேசக்கூடிய வாக்கை பற்றி பேசுறது, பணம் வெல்த் இதை பற்றி பேசுறது. அப்போ அந்த ஸ்தான பலன் என்ன இருக்குது? அப்போ இவருக்கு அந்த படிப்பு நல்லபடியாக வருமா, எதனால் அந்த படிப்பு மந்தமாகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அது சம்மந்தப்பட்ட காண்டம் இருக்குது, 2வது காண்டம் இருக்குது. அதை எடுத்து பார்த்து அதில் வந்து அவரை அதில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படிங்கிறதுக்கான பரிகாரத்தையும் அதில் பார்ப்போம். ஸோ அதில் அவங்களுக்கு வந்து எந்திர ரூபமாக ஒருத்தவங்களுக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து ஞான சரஸ்வதி மகா எந்திரத்தை இவங்க வந்து ஒரு எந்திரத்துக்கு உரியேற்றி அதை வந்து தாயத்தை கட்ட சொல்லுங்க, நல்லபடியாக அவங்க இருப்பாங்க. நாங்கள் அந்த பையன் மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட ரிவ்யூ எடுத்து படித்து பாருங்க, அவங்க எழுதியிருப்பாங்க. அப்படியா? நிறைய பேர்ட்ட நம்ம வந்து இந்த ரிவ்யூஸ் கேட்கறதே கிடையாது. என் பையனும் ரொம்ப மந்தமா இருக்காங்க, சரி பண்ணிடும். என் பொண்ணும் பையன் 2 பேரும் மந்தமா இருக்காங்க. குடும்பத்துக்கே நாடி பார்த்தலாம் விடுங்க. இல்ல எனக்கு என்னன்னா, என் வயசுல வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, மிடில் கிளாஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு கிடைக்காத படிப்பு என் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நீங்க பேரண்டா நீங்க திங்க் பண்றது கரெக்ட். பட் ஆனா அவங்க கர்ம அனுமதிக்கலையே, வர மாட்டேங்குதே, படிப்பே வர மாட்டேங்குது. சரி பண்ணலாம், அதையும் பாத்துறோம், முடியும், கண்டிப்பா பாத்தலாம். நான் இது ஒரு சேலஞ்சா கூட எடுத்துக்கிறேன். 10th ஃபெயில் ஆகி ஒரு வருஷம் இல்லங்க, நான் வந்து அது ஒரு சேலஞ்சா எடுத்து உங்க பையனை ஜெயிக்க வைக்கிறேன். அப்படியா? இந்த 2 குழந்தைகளும் ஒரு சரிக்கு சமமா இருக்காங்க சார், போட்டி போட்டு படிப்புல டல்லா இருக்காங்க சார். சரி பண்ணிக்கலாம், கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம். அப்படியா? கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். என்னங்க மேஜிக் மாதிரி சொல்றீங்க? மேஜிக்கே கிடையாதுங்க, திருப்பியும் சொல்றது அதுதான். என்ன ரீசனை எடுத்து அந்த ரீசனுக்கான ஒரு வழியை கொடுத்துட்டோம்னா இங்க ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நான் நினைச்சேன்னா, நீ உழைச்சா உன் வாயில சாப்பாடு, இல்லைன்னா உன் வாயில மண்ணு, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து பிராக்டிகலா ஒரு பேரண்டா பேசக்கூடிய ஒரு விஷயம். நல்ல பேரண்டா கூட இல்ல, நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார், உங்ககிட்ட பேசும்போது சில விஷயங்கள் ஏன் பார்க்கலாமே, கேட்கலாமே அப்படின்னு தோணுது. கண்டிப்பா உங்க குழந்தைகளுடைய நாடி எடுத்து படிச்சு அவங்கள வந்து லைஃபை வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னங்கிறத நான் எடுத்து கொடுக்குறேன், அதன்படி அவங்கள வாழ வைக்கும். ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் நான் என் குழந்தைங்களை கண்டிப்பாங்க கூட்டு வரேன், நீங்க பார்த்து எனக்கு சொல்லுங்க. தீர்வு இல்லாத, அதாவது வந்து நாடி ஜோதிடத்துல தாங்க எல்லாத்துக்கும் தீர்வு, இதுல தீர்வு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம சொல்லல, எல்லாமே ஓலைச்சுவடி எழுதப்பட்டிருக்கு.
நீங்க ஓலைச்சுவடி சொல்றீங்க, ஒரு தடவையாவது எனக்கு காமிங்க ஓலைச்சுவடிய. நான் பார்த்ததே கிடையாது, இப்பதான் நான் இப்படி பாக்குறேன். நான் சினிமால பார்த்திருக்கேன் சீன்ஸ்ல எல்லாம், ரியலாவே இருக்கிறது பார்க்கல நான். இது வந்து ஓலைச்சுவடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேகை எடுக்கிறோம், அந்த ரேகைக்கான உள்ள ஓலை இதில். அந்த ரேகைக்கு பேர் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு ரேகைக்கும் நம்ம வந்து ரைட் ஹேண்ட்ல தான் பார்க்கறது. பெண்களுக்கு வந்து இடது கை ரேகை, இடதுன்னா ரைட், லெஃப்ட். அப்போ அந்த ரேகைக்கு ஒரு பேர் இருக்கு. மணிமகுட ரேகை, மணிமகுட கீற்று ரேகை, தனமேரு ரேகை, பிறைவட்ட ரேகை, சுழிசங்கு ரேகை, இப்படின்னு ரேகை வந்து பலவிதமாக பிரிக்கப்படுது. ஓகே. அந்த ரேகைக்கான உள்ள பேர் எடுப்போம், அந்த பேரை என்னங்கிறத கண்டுபிடிச்சி அது சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடி கட்டு தான் இது. ஓகே. இப்போ இதில் எடுத்து படிக்கும்பொழுது உங்களுடைய பேர் இருக்கும், இதில் உங்கள் அப்பா பேர் இருக்கும், அம்மா பேர் இருக்கும், கல்யாணம் ஆகியிருந்தா உங்கள் கணவன் பேர் இருக்கும். இருக்கா சார் எழுதி? எழுத்து இருக்கு, ஆனால் இது உங்களுக்கான உள்ள ஓலை கிடையாது. சரி. ஆனால் உங்களுக்கான ஓலை எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கும். அது லேடிஸ்லாம் வந்து டச் பண்ணலாமா இது? வேண்டாங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு தெய்வீகம் சார்ந்த ஒரு விஷயம். ஓகே, புரியுது. அப்போ அந்த ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விவரமும் இதில் இருக்கும். அதில் அப்பா பேர், அம்மா பேர், கல்யாணம் ஆயிருந்தா கணவன் பேர், எந்த வருஷம் மாதம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. தமிழ் எழுத்து சிலதெல்லாம் தெரியுது. நல்ல தமிழ் எழுத்து தாங்க, சுத்தமான தமிழ் எழுத்து, வட்ட எழுத்துன்னு சொல்லுவோம். ஆமாம். அப்போ இதில் வந்து நம்ம பார்க்கணும், இதுக்கான உள்ள ஓலையை நம்ம எடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன உங்களை பற்றி சொல்கிறது, நான் சொல்கிறேங்கிறேன். நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வந்தவங்க பல பேர் உண்டு. ஆமா சார், நானும் நம்பிக்கை, எனக்கும் நம்பிக்கை பெருசா. அதான் சொல்ல சார், நீ உழைச்சா எனக்கு அந்த மாதிரி கிளைண்ட் தான் வேணும். எனக்கு என் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வரீங்க பாருங்க, அந்த மாதிரி தான் எனக்கு வேணும். எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. பட் உங்ககிட்ட பேசும்போது சில விஷயங்கள் மேடம், நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா மேடம்? நீங்க கேட்ட அந்த கல்யாணம் பத்திய ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். ஒரு நண்பர் இப்ப நண்பர், அப்ப வந்து எனக்கு நண்பர் கிடையாது, கஸ்டமரா வரார். ஓகே. அவருக்கு ஒரு பெண் மேலே காதல் இருக்கு. இவருடைய நடவடிக்கை, அந்த பெண் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, இவர் மேலே ஆசையே வரல. ஆனால் அந்த பெண்ணுக்கு வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆயிடுது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு காலம் கடந்த பிறகு திருப்பி அவங்க ஒன்று சந்திக்கிறாங்க. அவர் மேலே அந்த பெண் மேலே இருந்த ஒரு காதல் இவருக்கு இன்னும் குறையல. திருப்பி நட்பாக ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அவர் நாடி எடுத்து படிக்கும்பொழுது, உனக்கு வந்து இந்த வயசில் கல்யாணம் ஆகும், இந்த மாதிரியான பேர், என்ன மாதிரியான ஒரு அடையாளம், அவங்க ஒரு வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைஞ்சவங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கல. ஓகே. அவருக்கு உடனே ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. ஐயா இதை பாருங்க, ஐயா சரியாக இருக்கா பாருங்கிறாரு. சொன்ன விஷயம் எல்லாமே அப்படியே இருக்கு, நான் என்னத்த சொல்கிறது அப்படின்னு. கண்ணுடைய அடையாளம், கண்ணு வந்து பெருசாக இருக்கும், நல்ல சிவந்த மேனியாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களையும் நாடி பார்க்கல. நீங்க போட்டோ பார்க்காமலே சொல்லிட்டீங்க. ஆமா, அதெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு தான் ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரையும் கூப்பிட்டு வந்துட்டார். இதே மாதிரி உன் நாடியில் எனக்கு இப்படிலாம் வந்திருக்கு, உன் நாடி எடுத்து பாருங்க அப்படின்னு கொடுக்கும்போது, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு 6 மாதம் காலத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு பிரிவு வரும். அவங்களுக்கு அது பயங்கர ஆச்சரியம். எப்படிங்க, எதை வச்சு நான் பிரிவு வரும்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும் தானே அப்படிங்கும்போது, இல்லைங்க ஓலையில் வந்திருக்கு, படிச்சிருக்கோம், அது 6 மாதம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த 6வது மாதம் அவங்க வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க. இதை பாருங்க, இது எதுவுமே யாரும் டச் பண்ணல. இதை வந்து நீங்கள் கேமரா அங்கே திருப்பி இருக்கணும். அம்பாள்கிட்ட பூ விழுது. அவங்க வந்து அவர் ஆசைப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த அம்பாள்கிட்டையும் போயிட்டு வந்தார். ஒருவேளை அதனால இந்த அம்பாள் உத்தரவு கொடுக்குறாங்களான்னு தெரியல. அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லபடியாக இருக்காங்க. என்ன சொல்வீங்க? இது சூப்பர் தான். இதேமாரி பல விஷயங்கள் பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஓகே, சரிதானே? என்னதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட, ஓலைச்சுடியில இல்லப்பா என்னதான் பிடிச்சிருந்தா கூட, அது உனக்கு சரியானது நடக்க போறதுதான் மேடம் நாடி சொல்லும், எல்லாத்தையும் சொல்லாது.
இப்போ வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம்ல சார், சரி நீங்க சொல்றீங்க அந்த உறவு வந்து சரியில்லை வேண்டாம் அவாய்ட் பண்ண, என்னால அவாய்ட் பண்ண முடியாது, மன ரீதியாவும் மைண்ட் ரீதியாவும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க, வேணா அது வேணா பண்ணிடுறேன், அவளை விட முடியாது. பரிகாரம் வேணா பண்ணிக்கிங்க, ஆனா விதி என்னவோ அதுதானே நடக்க போகுது. மேடம் உங்க கையில என்ன மேடம் இருக்கு, என் கையில என்ன இருக்கு? ஓகே சரிங்களா, இதெல்லாம் மாத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல மகரிஷி இருக்காங்க. இந்த நேர்காணல்லையே நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சுப்பாங்க கட்டாயமா என் மூலியமான்றது. நான் அதுதான் நான் ஆசைப்படுறேன், கட்டாயம். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இங்க. மிக்க மகிழ்ச்சி. பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றிங்க.